இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தோசை. பாசிப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. 4 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பை வரமிளகாய், சீரகம், உப்பு, பெருங்காயம் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு தோசை மாவை அரைச்ச உடனே சுடுறதை விட ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம், அதாவது 2 மணி நேரம் கழித்து சுட்டிங்கன்னா தோசை நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசை மாவை தின் லேயராக கிறிஸ்பி தோசையாக கூட சுட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் அடித்து பவுடர் ஆக்கிட்டு வெல்லம் சேர்த்து லட்டு செய்யலாம். பாசிப்பருப்பை பாயசம் பண்ணலாம், பருப்பு குழம்பு பண்ணலாம், இந்த மாதிரி தோசையாக கூட பண்ணலாங்க. பாசிப்பருப்பு தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இது கூட வெங்காயம், கேரட் சேர்த்து ஊத்தாப்பம் மாதிரி சுட்டுக்கலாம். தோசை மேலே வெங்காயத்தை தூவி வெங்காய தோசையாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காய தோசை 2 பக்கம் வெந்துன்னு வந்துருச்சு. நம்ம மூடியே வச்சு சுட்டாலும் திருப்பி போட்டும் வேக வைக்கணுங்க, அப்போ தான் வெங்காயம் பருப்பு வேகும். இப்போ பாசிப்பருப்பு ஆனியன் ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாம். இது அதே போல் தான், நம்ம லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலும் திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க. நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவை பிகினர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.